இவர் அவரோட மனைவி கிட்ட அம்மாவை கவனமா பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பி போறாரு. அப்படி போனதுக்கு அப்புறமா இந்த மருமக அந்த அம்மாவை பார்த்து சொல்றாங்க, எதுக்கு நீ சும்மா உட்காந்துருக்க, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. அந்த அம்மாவால பாத்தீங்கன்னா ரொம்பவே முடியாம இருக்கு. இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எழும்பி போறாங்க. அப்படி போனாலும் அந்த அம்மாவால வேலை பண்ண முடியாது. அதுக்கப்புறமா மருமக வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, உன்னால வேலை பண்ண முடியாதா, இரு வாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஐஸா இருக்க கூலான தண்ணியை கொண்டு வந்து அந்த அம்மாவோட மேலேயே ஊத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா ஜுரம் வந்துடுது. அப்படியே போர்வையை போத்திக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த அம்மாவோட பையனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வந்த பையனும் அந்த அம்மாவை பார்த்து ஒரு முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே மறுநாள் காலையில அந்த அம்மாவும் அந்த பையனும் சாப்பிடறதுக்கு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அப்ப அந்த மருமகளும் சாப்பாடை கொண்டு வந்து வைக்கிறா. அப்ப அந்த அம்மாவோட பையனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கால் வருது. அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சமா சாப்பிட்டு அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த மருமகளும் உனக்கு வந்து சாப்பிட முடியாதா, ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை எடுத்து அந்த அம்மாவோட வாயிலேயே வச்சு சாப்பாட்டை திணிச்சு விடுறாங்க. பாவம் அந்த அம்மாவால என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறமா இந்த மருமக அந்த அம்மாவோட பையன் வீட்டுக்கு வர நேரம் பார்த்து அந்த அம்மாவோட கைகளுக்கு உத்தரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் அம்மாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அம்மா பக்கத்துல வந்து பேசிட்டு அம்மாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் அந்த மருமக அந்த அம்மாவோட பையன் வெளியே போன நேரம் பார்த்து என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மாவை உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப வந்து கேக்குறாங்க, நீ உட்கார்ந்து இருந்தது போதும் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த அம்மாவை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ரோட்ல விட்டுட்டு இப்படியே தொலைஞ்சு போ அப்படின்னு சொல்லி ரோட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த ஒரு சின்ன பொண்ணு அந்த அம்மாவோட கையை பிடிச்சு கூட்டிட்டு போறோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பையன் வீட்டுல வந்து மனைவி கிட்ட கேக்குறாரு, அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்றாங்க, தெரியல, இங்க தான் இருப்பாங்க, தேடி பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனை பாத்தீங்கன்னா அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு வந்து சொல்றான், அம்மா இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்றான், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், இங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த அம்மாவை வந்து அந்த பொண்ணு கூட்டிட்டு போய் அவளோட அப்பா கிட்ட விடுறா. அப்ப அவரும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த அம்மாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவரு பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுல தங்க வச்சு அந்த அம்மாவை பத்திரமா பாத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த அம்மாவோட பையன் என்னோட அம்மா வந்து காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவோட போட்டோவை எல்லா இடத்துலயுமே ஒட்டி விடுறாரு. அந்த போட்டோவை பார்த்து அந்த சின்ன பொண்ணு அந்த அம்மா கிட்ட கொண்டு வந்து காட்டுறா. அதுக்கப்புறம் இந்த அம்மாவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த பையனும் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவை பார்த்ததும் அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறமா இந்த பையனும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சின்ன பொண்ணு சொல்றா, உங்களோட மனைவி தான் உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து ரோட்ல விட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மருமகளும் அவ வந்து போய் சொல்றா, நான் வந்து கூட்டிட்டு கொண்டு விடல அப்படின்னு சொல்லி சொல்றா. கோவப்பட்ட அந்த பையனும் நீ வந்து இனிமே வீட்டுல இருக்க கூட வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு.